மிஸ்டர் தங்கவேல், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா? நான் சொன்னல டாக்டர், கடவுள் இருக்காரு டாக்டர். என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டாரு. டாக்டரை விட கடவுள் பெரியவர்னு சொன்னல. ஐயோ, உங்க குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க. நான் சொல்றது கேளுங்க. முந்தானத்தை அட்மிட் பண்ணீங்க, நேத்து குழந்தை பிறந்துருச்சு. ஆமா, ஆம்பளை குழந்தை. ஓ, வாழ்த்துக்கள். இந்தாங்க. சார் வாழ்த்துக்கள் சார். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார்.
சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க தேங்க்யூ சார். சாப்பிடுங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சிஸ்டர் ஸ்வீட் சாப்பிடுங்க. நீங்க குழந்தைய பாத்தீங்களா? இனிமே தான் பார்க்க போறேன். அப்பா 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 நீங்க தாத்தா ஆயிட்டீங்க. இந்தாங்க ஸ்வீட். ஆமா நான் தாத்தா ஆயிட்டேன். என்னப்பா சந்தோஷமான விஷயத்த இப்படி சோகமா சொல்றீங்களே, நல்லா உற்சாகமா சொல்லுங்கப்பா. ஆமா இது யார் உங்ககிட்ட சொன்னா? சக்தி தான் போன் பண்ணி உனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொன்னாப்பா. வேற என்ன சொன்னா? வேற என்னப்பா சொல்லணும்? பையன் பிறந்திருக்கான்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டு தோட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டேன். விடிய விடிய காலையில 4 மணிக்கு மொத்த தோட்டமும் கூத்தும் கும்மாரமா ஆயிடுச்சு. தோட்டத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லார்கிட்டயும் எனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி சொல்லி பூரிச்சு போயிட்டேன்ப்பா. அப்பா நீங்க பாத்தீங்களா எப்படிப்பா இருக்கான்? நான் நல்லா இருக்கானா? என்ன மாதிரி இருக்கானா இல்ல லக்ஷ்மி மாதிரி இருக்கானா? சொல்லுங்கப்பா எப்படி இருக்கான்? என்னப்பா என்னாச்சு? பா சொல்லுங்கப்பா என்னாச்சுப்பா? சொல்லுங்கன்னு சொல்றான். அப்பா பையன் பிறக்கும் போது கால் சூம்பி போய் ஊனமா பிறந்திருக்காண்டா. ஊனமா பிறந்துட்டாண்டா. என்னப்பா சொல்றீங்க? உன் பையன் ஊனமா பிறந்துட்டாண்டா. அப்பா ஊனமாவா? நீங்க சொல்றது உண்மையா? நீங்க சொல்றது உண்மையா? என் குழந்தை அப்படியா பிறந்திருக்கான்? நிஜமா அப்பா? ஊனமா பிறந்துட்டாண்டா. ஊனமா பிறந்துட்டாண்டா. நெக்ஸ்ட் மந்த் நீங்க ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கும். டாக்டர் கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களா? கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். என்ன வெற்றி? டாக்டர் என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா டாக்டர்? என் குழந்தை எப்படி இருப்பான்னு நான் எவ்வளவு கற்பனை கோட்டையை கட்டி வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிட்டீங்க டாக்டர். வெற்றி கூல் டவுன் வெற்றி, முதல்ல உட்காருங்க, அப்புறம் பேசலாம். நான் பேச வரல, நியாயம் கேட்க வந்திருக்கேன். நான் லட்சுமி முதல் தடவை செக்கப்புக்கு கூட்டிட்டு வந்தப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையா இல்லையா? வெற்றி, கடவுள் எதையுமே ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு வெற்றி. நீங்க என்ன கடவுளா? வெற்றி, நான் சொல்றது ஆரம்பத்திலே இது தெரிஞ்சிருந்தா நாங்க வேண்டான்னு முடிவு எடுத்திருப்போம்ல. லக்ஷ்மி மனசுக்குள்ள எதையோ போட்டு மறைச்சிட்டு இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் நான் அவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து கேட்டேன். அப்போ நீங்க மழுப்பிட்டீங்களே. நீங்க கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல வெற்றி. ஏன்னா இப்படி நடக்கும் எங்களுக்கே தெரியாது. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. போய் உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மிக்கும் தெரியும், இன்னும் எங்க குடும்பத்துல யாராருக்கு தெரியுமோ. ஆனா எனக்கு மட்டும் தெரியாது. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பன். முடிவெடுக்க வேண்டிய என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம முழுசா ஒரு உயிரை உருவாக்கி
நடமாட விட்டுருக்கீங்க, என்ன நரகத்துல தள்ளி விட்டுருக்கீங்க. இல்ல வெற்றி, காலை இழுத்து இழுத்து அவன் நாளைக்கு நடக்கிறப்ப என் நெஞ்சில கத்தி வச்சு கீர்ன மாதிரி வலிக்குமே. இந்த உலகம் பொல்லாதது டாக்டர். முழுசா நல்லா இருக்கிறவனையே மூக்கு கோணல், காது பெருசுன்னு கேலி பேச்சு பேசுவாங்க. அவனை அவமானப்படுத்தியே அழிச்சிட மாட்டாங்க. அவனுக்கு வைக்கிறதுக்கு 1000 அழகழகான பேரா பார்த்து நானும் லட்சுமியும் யோசிச்சு வச்சிருந்தோம். இப்ப எந்த பேர் வச்சாலும் எல்லாரும் அவனை ஊனமானவனா தானே பாப்பாங்க. எனக்கு அவமானமா வந்தவன் மேல என்னால எப்படி அன்பை காட்ட முடியும்? அவன் எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. என் மனசாட்சி மட்டும் உறுத்தலைனா அவனை கொன்னுடுங்கன்னு சொல்லிடுவேன். என் கோவத்துல இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியுதா? என் வேதனை புரியுதா? உனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கானேன்னு சந்தோஷமா கேட்க வேண்டியவன் எல்லாம் உன் குழந்தைக்கு கால் விளங்கலையாமேன்னு கவரியா கேட்பான். அப்ப நான் அழட்டுமா இல்ல சிரிக்கட்டுமா? என் காலுக்கு கீழே பூமியை நழுவுற மாதிரி இருக்கு டாக்டர். என்னால எதையும் முழுசா நம்ப முடியல. எனக்கு இப்படி ஒரு புள்ள பொறப்பான்னு கனவுல கூட நினைக்கல. இதுக்கு காரணம் நீங்க. என் வாழ்க்கையில திருத்த முடியாத ஒரு தப்ப பண்ணிட்டீங்க. நான் அவனை பார்க்க மாட்டேன். தப்பி தவறி என் கண்ணில் அவன் படும்போதெல்லாம் எனக்கு உங்க மேலதான் கோபம் வரும். அப்படி கோபம் வரும்போதெல்லாம் நான் உங்களை சபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. வெற்றி, வெற்றி. வெற்றி ஏன் என்ன பார்க்க வரல? அது வந்துருவாமா. தோட்டத்துல ஏதாவது வேலையா இருப்பான். உங்களுக்கு போய் சொல்ல தெரியல அத்தை. குழந்தைய பார்க்க அவனுக்கு ஆர்வம் இருக்காதா என்ன? வந்துருவாமா. வருவாருன்னு தான் நானும் அடிக்கடி வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வரலையே. அது அவ வந்த உடனே ஏன் லேட்டா வந்தேன்னு சட்டையை பிடிச்சு கேளுமா. வந்தா கேட்கலாம். அதுவே இல்லைன்னா அவனை இழுத்து கொண்டு வந்து நான் முன்னாடி நிறுத்துறமா. மாமா, நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க. சரி, தேன்மொழி அக்கா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னம்மா, இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை கொடுத்துட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கா. உள்ள லட்சணமா இருக்கா லட்சுமி. துரு துருன்னு வருவான் போல இருக்கு. அழ ஆரம்பிச்சா ஓயவே மாட்டேங்கிறான். அத்தை, இவனும் அப்படிதான். இப்பதான் அழுது முடிச்சுட்டு தூங்குறான். குழந்தைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கம்மா. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. 2-3 மாசம் போனாதான் தெரியும். ஆமா அத்தை, குழந்தைங்க ஒரே மாதிரி தான். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள புரிஞ்சுக்க முடியாம போயிடுது. நேத்து வரைக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டல்லே இருந்த வெற்றி எனக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் வரவே இல்லையே. அத்தை, அவருக்கு குழந்தை பிறந்ததாவது தெரியுமா? இருமா, நான் போய் அவன் அப்பாவை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். லட்சுமி, அம்மா உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போயிட்டாங்கம்மா.
என்னால அப்படி போக முடியலம்மா. ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. குழந்தை குறையோட பிறந்திருக்குன்னு வாசல் வரைக்கும் வந்தவன் அப்படியே போயிட்டம்மா. என்ன மாமா சொல்றீங்க? வெற்றி வந்தாரா? அந்தாம்மா 1000 கனவுகளோட வந்தான். குழந்தையோட நிலைமை தெரிஞ்சதும் உடைஞ்சு செதறி உருக்குலைஞ்சு போயிட்டான். இதுக்கு தாம்மா நான் குழந்தைய மாத்த வேணான்னு சொன்னேன். நீ கேட்கலையேம்மா. அநியாயமா நான் அவன் சந்தோஷத்தை கெடுத்துட்டல்ல. மாமா அழாதீங்க. மாமா அழாதீங்கன்னு சொல்றேன்ல. குழந்தை இப்படி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என்ன பார்க்க கூட வராம போயிட்டாருல்ல. ஆமாம்மா. அவனுக்கு உன் மேல, டாக்டர் மேல, எல்லார் மேலயுமே கோவம். அவனை தடுத்து நிறுத்தி உன் புள்ள நல்லாதான் இருக்கான், அவனை மாத்தின பாவி நான் தான் சொல்ல என் மனசு துடிச்சதுமா. மாமா அந்த தப்பா மட்டும் செஞ்சிடாதீங்க மாமா. நான் வெற்றி இப்படி மாறுவாருன்னு நினைக்கல மாமா. மனசுல வருத்தம் இருக்கும், ஆனா என்ன விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சேன். கடைசியில என்ன பார்க்க கூட வரலையே, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. அம்மாடி, நான் அவன்கிட்ட உண்மையை சொல்லிடுறேம்மா. ஐயோ மாமா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இவன் ஏன் புள்ள, இவன் என் வயித்துல பிறந்திருந்தா அப்பவும் வெற்றி இப்படிதான் நடந்திருப்பாரு. அவருக்கு கோவம் இருக்கு மாமா, எல்லாமே மாறிடும் மாமா. ஒரு தடவை உன் முகத்தை பார்த்தா எல்லாமே மாறிடும் மாமா. நான் அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் போன் பண்ணி தரீங்களா? இல்லம்மா, நான் நிறைய தடவை பேசி பார்த்துட்டேன். இல்ல மாமா, நான் பேசுறேன். இப்போ கூட போன் பண்ணம்மா, அவன் போன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இரு. சுவிட்ச் ஆஃப் தான் வருது. செல்லக்குட்டி அழாதடா. அம்மா அழறேன்னு சொல்லி நீயும் அழறியா? அழாத. எனக்கு இப்படிலாம் நடக்கணும் தெரியாதுல்ல. இனிமே அழமாட்டேன். ஆமாமா, இனிமே நானும் உன்னை அழ விட மாட்டேன். இப்ப போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன். மாமா என்னால இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியலம்மா. இது பாருங்க, இப்ப இவன் உங்க குழந்தை இல்ல, என்னோட குழந்தை. எந்த சூழ்நிலையிலும் நான் இவனை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. நீங்க தேவையில்லாம உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் சுமூகமா முடிக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. நீங்க தேவையில்லாம குழப்பிடாதீங்க. ஐயோ லட்சுமி, என்னம்மா மாமா இது? பேசாதீங்க. ஐயோ, இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. முடியாதுமா, என்னால முடியாது. நான் எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லதான் போறேன். போங்க, தாராளமா போங்க, போய் சொல்லுங்க. ஆனா திரும்பி நீங்க இங்க வரும்போது நானும் இங்க இருக்க மாட்டேன், என் குழந்தையும் இருக்காது. ஐயோ லட்சுமி, என்னம்மா நீ என்ன ஏமா இப்படி சோதிக்கிற? மாமா, நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சா இது தவிர வேற வழி இல்ல மாமா. சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணுங்க மாமா.